2026 சட்டமன்ற தேர்தலில் பாசிச சக்திகள் புது அடிமைகளுடன் தேர்தலை சந்திக்க வருவார்கள். அவர்களை மக்கள் துணையுடன் ஓட விரட்டி அடிக்க வேண்டும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திருவாரூர் அருகே காட்டூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மிரட்டல்களுக்கு எல்லாம் திமுக இல்லை, திமுகவின் அடிமட்ட தொண்டன் கூட பயப்பட மாட்டான் என்றும் கூறினார். இன்னைக்கு பாசிஸ்டுகள் பழைய அடிமைகள் பத்தாவது புது அடிமைகள் தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களையும் கூட்டணி வச்சுட்டு வருவாங்க. தேர்தல் நேரத்தில் கண்டிப்பா எதிர்த்து வருவாங்க. அவங்களை எல்லாம் தமிழ்நாட்டு மக்களுடைய ஆதரவோடு ஓடோட வென்ற வேண்டிய நம்முடைய கடமை திமுக நமக்கு அதிகமாக இருக்கின்றது. 2026 ஆண்டு போற தேர்தல் ஒரு சாதாரண தேர்தல் கிடையாது. இது தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கின்ற ஒரு தேர்தல். இது சர்வாதிகாரத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் நடக்கிற தேர்தல். சமூக நீதிக்கும் சமூக அநீதிக்கும் இடையே நடக்கின்ற ஒரு தேர்தல். மாநில உரிமைகளுக்கும் டெல்லி சர்வாதிகாரத்திற்கும் நடக்கின்ற ஒரு தேர்தல். ஆக 2026 சட்டமன்ற தேர்தலில் குறைந்தது 200 தொகுதிகளில் நிச்சயம் வெற்றி பெற வேண்டும்.